கொடுக்கும், பரமானந்தத்தை கொடுக்கும். அப்படிப்பட்டது ஞானம். அப்போ ஒரு ஞான வடிவாக இருக்கிறதால வடிவேல் ஆக இந்த வேல் வந்து ஆனந்தம் அழகு கொடுத்தது. அப்புறம் பின்னால் அவருடைய பெயர் துறவு நிலையிலே வடிவானந்தர் ஆனந்தராக வடிவானந்தர் வடிவழகனார் வடிவானந்தரார். அப்படி வடிவானந்தர் என்ற பெயரோடு அவர் உலக மக்களுக்கு எல்லாம் அருள் செய்தார், செய்து கொண்டிருக்கிறார். இப்ப கூட சொல்றேன், இங்கே ஞானிகளுக்கும் யோகிகளுக்கும் சித்தர்களுக்கும் சமாதி சொல்லக்கூடாது. சாதாரண மனிதர்கள் இறந்துமா சமாதி, அவங்க ஜீவ சமாதி. சுவாமிகள் இங்கே இருக்கிற இடம் ஜீவ சமாதியாக சுவாமிகள் இங்கே இருக்கிறார்கள். ஆகவே அவர் இந்த இடத்துல இருந்து அருள் பார்த்து கொண்டிருக்கிறார். உண்மையா சொல்றேன், இந்த விழாக்களுக்கு வந்திருக்கிறவர்கள் எல்லாருக்கும் இந்த விழாவில் சத்தியம் ஏன்னா இங்கே அவர் குடிக்கொண்டிருக்கிறார். இந்த இடத்துக்கு வருகிறவர்களுக்கு ஒரு கஷ்டப்பட்டு தான் வந்தோம், சாதாரண இல்லை. ஐயோ இழந்து இந்த இடத்துல வெளியே வந்து அப்படி இங்கே வந்து அங்கே வந்து மாறி மாறி வர்றதுக்குள்ள தனி இடமா இருக்கு, கிராமமா இருக்கு. இருந்தாலும் இந்த இடம் தவபூமி, இந்த இடம் அவர் குடிக்கொண்டிருக்கிற கோயில். ஆகவே இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கின்ற உங்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக பேரொருள் கிடைக்கும். அவருடைய அருளால் அடுத்த ஆண்டு 2ஆம் ஆண்டு பூஜை விழாவுக்கு நீங்கள் எல்லாம் வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில பெரிய மாற்றம் ஏற்படும் என்பதை நிச்சயமாக சொல்றேன். அது அவருடைய ஐயாவுடைய நெருங்கிய நண்பர் திரு வடிவானந்தர் ஐயாவுடைய நெருங்கிய நண்பர். ஐயா பல்வேறு பொருட்களை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு உடல் துணையாக உற்ற துணையாக இருக்கக்கூடிய நமது பஞ்சாயத்து தலைவர் திரு சந்திரன் ஐயா அவர்களுக்கு இந்த கிராமத்தை சார்ந்து இருக்கின்ற நிறைய பள்ளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாட புத்தகங்களுக்கு வழங்குவதற்கு ஐயா தான் வந்து மிக சிறப்பான முறையில் எங்க வடிவானந்தர் ஐயாவே வந்து சார்ந்து போடுற மாதிரி தாய்ப்புறங்களில் இருக்கிற கிராமங்களில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்குவதற்கு ஐயா தான் பஞ்சாயத்து தலைவர் பாராட்டி நினைவு கூறுகிறோம். அரிசி வழங்குவதற்கும் வருடந்தோறும் பேராமல் சிறந்த சுப்பு வட்டாரத்தில் இருக்கும் ரொம்ப ஆர்வமாக நிதியம் சேகரித்து கொடுத்து தவறாமல் அவர் இருக்கிற வரைக்கும் தவறாமல் செஞ்சிருக்கோம். நான் அப்பயே அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி படித்து இப்போ அமெரிக்கா போய் படிக்கிறதுக்கு வீட்டுக்கு வந்து மகள் வந்து ஆசீர்வதிச்சுட்டா அவர் எப்போ வந்தாலும் இங்கே வர்றதுக்கு முன்னாடி நான் கவர்மெண்ட் பசங்க படிக்கிறதுக்காக வீட்டில் படிக்கிறதுக்காக இந்த கிராமத்தை விட்டு அங்கே போய் தங்கி இருக்கும்போது ஒவ்வொரு முறையும் இங்கே வரும்போது அவருடைய அந்த வாழ்க்கை காந்திய டெய்லி முடிச்சுக்கிற மாதிரியே இருக்கும். அதனால அதிக வேலை இருந்தாலும் சரி இந்த விழாவில் வந்து நீங்கள் சிறப்பு நான் இருந்து மன்னிக்கோங்க, சரி ஒரு அவசர வேலை கலந்துக்கிறேன். நான் எப்படினாலும் கலந்து ஒரு ஆர்வத்தோடு ஏனென்றால் கொடுக்கின்ற தெய்வமாக வழங்குகின்ற நல்லதாக நம்முடைய யோகி அவர்கள் ஞானி அவர்கள் சித்தர் அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வடிவானந்தர் பற்றி ஐயா சொல்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவருக்கு ஏன் நல்ல நடக்குதுன்னா திருவள்ளுவர் தான் சொல்றாரு, எல்லாரும் துறவரங்கள் ரெண்டு இருக்கு, எது சிறந்ததுன்னா அரண்யானப்பட்டதே இல்வாழ்க்கை. அறன்னு சொன்னா ஒன்று நம்பர் 1 இல்வாழ்க்கை தான். குடும்பத்தில் இருந்து மனைவி மக்களோட வாழ்ந்து வாழ்கிற வாழ்க்கைங்கிறதே அந்த வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை இல்லை. அதுதான் அரண்யானப்பட்டதே இல்வாழ்க்கை. இன்னொன்று இருக்கு எப்படின்னா துறவரம், அதுவும் திறன் படிப்பது இல்லாத
படிப்பாயில் நன்றி. மற்றவங்க படிக்கிற மாதிரி இல்லாம இருந்தால் துறவரத்தை இல்லறம் கூட கொஞ்சம் சமமா வச்சுக்கலாம். இப்போ அறமில் சொன்னால் இல்லறம் துறவரம் நன்று. இதுல எது நம்ம ஒண்ணுன்னா இல்லறம் தான் இல்வாழ்க்கை தான் ஒண்ணு. இல்வாழ்க்கை தான் அறம் என்று சொல்வதற்கு தகுதியானது. அதற்கு சமமா சொல்லணும்னா துறவரத்தை சொல்லலாம். ஆனால் துறவிகள் ஒழுங்காக ஏன்னா பல துறவிகள் ஒழுங்காக இருக்கிறது இல்லை. சொன்னா எல்லாரையும் அப்படி சொல்ல முடியாது. சில துறவிகள் வேற கற்றுறாங்க. சொன்னா சாமி நீங்க சாமி சொன்னாங்க. சாமியை பார்த்து சொன்னா குருவே நீங்க வாயிலிருந்து லிங்கம் எடுத்தீங்க, கையிலிருந்து விழுது விட்டீங்க, தலையிலிருந்து சிவலிங்கம் எடுத்தீங்க, கணபதி எடுத்தீங்க, தொண்டையிலிருந்து கணபதி எடுத்து கொடுத்தீங்க, அதை எடுத்தீங்க, எல்லாத்தையும் எடுத்தீங்க. உங்களை வெயில எடுத்தீங்களா முடியல சாமி. உங்களை நல்ல கருத்துக்களை சொல்லிக்கொண்டு எல்லாரையும் பண்படுத்திக் கொண்டு இதுதான் இவர்களெல்லாம் முறையும் தெய்வத்தில் வைக்கப்படும் திருவள்ளுவர் வாழ்க்கை. தெய்வம்னு சொன்னா இவர்கள் தான் தெய்வம். இந்த உலகத்துல வாழ்கிற முறைப்படி வாழ்ந்து எதுக்கும் ஆசைப்படாம எதுக்கும் அந்த மாதிரி தாங்கள் தம்மா இருக்கிறாங்க. நான் ஒரு படம் சொல்றேன், ஒரு தப்பு சொல்றேன், அவங்க நல்ல காரியங்களை செய்யறாங்க. அதெல்லாம் ஒரு இவர் அப்படி தன்னால் முடிவு வாழ்க்கையை உயர்வு மங்களங்கள் எல்லாருடைய வரும் 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 என்பது நிச்சயம், சர்வ நிச்சயம், உறுதி. அதனால வருஷத்துக்கு ஒரு முறையாவது இந்த குரு பூஜை அவர் தொடர்ந்து நடத்தும். அடுத்த 2ஆம் ஆண்டு குரு பூஜை. அந்த விழாவுக்கு நீங்க எல்லாரும் வரணும். அந்த விழாவில் இன்னும் சிறப்பான நிகழ்ச்சிகள்லாம் நிறைய நடைபெறும். இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்கு. எல்லாமே பார்க்க புண்ணிய இன்னும் அழகாக இன்னும் சிறப்பாக இருக்கு. ஐயாவுடைய இடம் பிரபஞ்ச சேவாங்களுக்கு சமாஜம் ஆசிரமம் மிக சிறப்பாக இருக்கிறது. இந்த ஆசிரமத்துக்கும் காரணத்துக்கும் ஐயாவோட ரொம்ப அருமையான ஒரே கிளாஸில் போட்டு கொண்டு உங்களுக்கு ஒவ்வாறு செய்வது பெருந்துறையிலிருந்து வருகை தந்திருக்கிற ஐயாவுடைய வழிபடுறதாக இருக்கக்கூடிய சித்தர் மகான்கள் முன்னாடி அமர்ந்திருக்கிறார்கள். சித்தர் அவர்களுக்கு ஐயாவுடைய முன்னிலையிலே அவங்க வேலை செய்யணும்னு ஆசைப்படுறோம். மிக அருமையா அமைதியா அங்கெல்லாம் அவர் மாதிரி ஒரு பெரிய தொட்டு செய்யறது கொடுத்து வச்சிருக்கணும். மகாசிவராத்திரி பார்த்தீங்கன்னா ஆரம்பித்ததுல இருந்து முடிகிற வரைக்கும் கிட்டத்தட்ட 10 கோயிலுக்கு அவருடைய உபாயத்தின் பேர்ல அவருடைய இருந்தாலும் அது பெருமை சொல்லி ஆகணுன்ற காலத்துல 10 இடங்கள்ல ஒரே நேரத்துல ஆளுகாவக்கூடிய 4 பெரிய விஷயம். பெருமாளுக்கு பண்றாரு கல்யாணம், முருகனுக்கு பண்றாரு கல்யாணம், சிவபெருமானுக்கு பண்றாரு கல்யாணம். அப்படி பெரிய அளவுல பண்ற சாதாரண நாள் கிடையாது. பெரிய அளவு செய்ய அறிமுகம் செய்து வைப்பவர் என்னுடைய குருநாதர் ஜவஹர்லால் மண்டலத்தில் ஒரு பாடல் ஒரே ஒரு நிகழ்ச்சி சொல்றேன். ஒரு கட்டுரையில் அப்படி எழுதிய ஒரு பிச்சைக்காரன் தட்டில் அதை கொண்டாந்து நிகழ்த்தி காட்டியவர் யாருடைய மாதிரினா 15 வருஷத்துக்கு முன்னாடி காயகம் நடத்தம் போவாங்க மாமாவோட. எனக்கு இந்த கிராமத்தில் ஞாபகம் 19 நீங்க வந்து நடத்தணும். எனக்கே ஆச்சரியம் ஜீவசமா நடத்தும் போது வந்து பார்க்குறேன். இது என்ன கேட்டீங்கன்னா அழைக்காமலே இருக்கிறாங்கன்னா எம்எல்ஏ மட்டும் அங்கு என் கையெழுத்து மேலே நீங்க அந்த அளவுக்கு பாசம் எதனால கேட்பாங்க. நான் வந்து கேட்டான்னு நினைக்கிறேன். ஸ்பீச்சுக்கு போகணும். எம்ஜிஆர் திடீர் கேட்டு என்னை வரவேற்கிறது. உள்ள போய் வடிவானதை பார்க்கிறேன். அவர் கையில பச்சை கொடுத்துருக்காரு. போகும்போது இவருக்கு அம்மாவாரு அப்படி என்னையும் அறியாம ஒரு நாணயம். அதனால அவர் மேலே எனக்கு ஒரு தானா மதிப்பு வருது. அவரும் பார்த்தீங்கன்னா பழைய கதையெல்லாம் சொல்லி அவர் ஏடிஎம்கேல செயலாளர் சோல் அட்டாச்மெண்ட் நம்ம ஊர் பாஷையில் என்ன சொல்லணும்னா பேர் பிடிக்கிறது. நம்மளெல்லாம் பேர் பிடிக்கும். அவங்களை யார் பிடிக்கிறான்னு பாருங்க. அடிப்பிரகாசம் சொல்லுகிறார். கடைசி சொல்வார்
திருக்கரத்தினால் எங்களுக்கு தொடர்ந்து சேவை செய்து கொண்டிருக்கின்ற ஐயாவுடைய மருமக பிள்ளை திரு குப்புசாமி ஐயா அவர்களுக்கு இந்த பொன்னாடை போட்டி சிறப்பு செய்கின்றோம். கைலாய வாதத்தோடு ஆனா பண்ணுங்க. அதனைத் தொடர்ந்து சிவ இந்திராணி அம்மை அவர்களுக்கு இந்திராணி அம்மை அவர்களுக்கு செய்திருக்கிறாரு பார்த்தசாரதி ஐயா. தமிழ்நாடு உழவார்பணி அகில இந்திய உழவார்பணி மன்றத்துடைய தலைவராக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நண்பர்களுக்கு ரஞ்சித் அவர்களும் விஜய் அவர்களும் பொன்னாடை போட்டி சிறப்பு செய்வார்கள். என்னுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் தொடர்ந்து ஆதரவு செய்து கொண்டிருக்கின்ற சுகுமார் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கைலாயவாதிய இந்த வாரம் இந்த பிரபேஜாமி சேவா பகுதியை சார்ந்து அன்னதானம் செய்து கொண்டிருக்கின்ற அம்மையார் அவர்கள் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போட்டி சிறப்பு செய்வார்கள். சிவனுடைய வாத்திய கருவியை தொடுவது என்பது மிக சிறப்பு. அதை வாதிக்கிறார்கள் என்றால் புண்ணிய அம்மையார் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி சிறப்பு செய்வார்கள். கைலாயவாதியில் பாதித்த நபர்களுக்கு சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா பரிவாளர் மகன் அவர்கள் பொன்னாடை போட்டி சிறப்பு செய்வார்கள். முருகேசன் அண்ணன் அவர்களுக்கு திரு வா கலைவாணகுமார் அவர்கள் விழா ஏற்பாடுகளை மிக சிறப்பான முறையில் செய்து கொண்டிருந்த அண்ணன் குப்புசாமி அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை ஒரு முறை அன்போடு கேட்டுகின்றோம்.